வணக்க மக்களை நான் உங்களை சேர்ந்துருவேன். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பல்வேறுபட்ட இடங்களுக்கு ட்ரெயின்லேயே பயணம் செய்து கொண்டிருக்கோம். அதாவது இலங்கையில் இருக்கிற தகர ரயில்வே பாதையின் பயன்படுத்தி இலங்கைக்கு சுற்றுலாக்கு வருகை தரவர்கள் எந்த விதத்தில் இங்கே இருக்கிற அழகான இடங்களை பார்த்து கொள்ளலாம், அதுவும் புகையிரத்தினூடாக அப்படின்னு சொல்லி நாங்கள் முழுமையாக ஒரு காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ பதுளையில்னு சொல்கிற ஒரு அழகான பிரதேசத்தில் நிற்கிறோம். இப்போ பதுளைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சில இடங்களெல்லாம் காட்டிட்டு மீண்டும் எங்களுடைய புகையிரத பயணம் வேறு வேறு இடங்களை நோக்கி இருக்க போது. அதனால் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம் அமுத்திடுங்க. வாங்க வீடியோவில் அப்படியே ஜாயின் ஆகும். எல்லோரும் டிக்கெட் கொடுத்து வெளியில் போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு பார்த்துட்டு வெளியால் போவோம். நான் வந்ததே இந்த பதுளை ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு தான் வந்தேன். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்க சொன்னால் பயிற்சி காலையில் 8:20க்கு. ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இந்த பகுதியெல்லாம் அப்படியே காட்டிட்டு வரோம். களஞ்சி அறை, பாதுகாவலர் அறை அப்படி இப்படின்னு இருக்குது. நான் இங்கே ரெஸ்ட் ரூமை தான் தேடிட்டு வந்தா இருக்குது. இதில் போட்டுருவாங்க குருமார்கள் இலைப்பாரமறை, குருமார் இல்லை, நான் தான் இலைப்பாரணும். ஸோ பதுளை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் நான். அப்படியே காடி போயிட்டு வருவோம். என்னென்னு சொன்னால் சரி, நாங்கள் என்னென்னு சொன்னால் இதில் இருக்க சில முக்கியமான இடத்துல நான் பார்ப்போம். இதில் பொதியல் வந்துருக்கு பாருங்க, கடிதம். அடுத்தது தேசிய உணவு கேண்டீன் இருக்குது. இதில் கேண்டீன் இந்த பக்கமாக அந்த பக்கமாக அது எந்த பக்கமாக வாங்கி சாப்பிட்லாங்க பார்ப்போம். நான் இங்கே நான் எடுத்து போட்ட வீடியோ சாப்பிட்றேன். ஆனால் இந்த பதில் இருக்குது தானே, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில்லாகவே இருக்குது, நல்ல இதமான ஒரு கிளைமேட்டில் நல்லா இருக்குது. இந்த பதில் கண்டு நாங்கள் சோறு வாங்கி சாப்பிட போகிறோம். ரைஸ் அது ரொம்ப நாள் இல்லை, 2 நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிட்டு. ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்டுட்டு போகிறோம். ஏன்டா சின்ன சோட்டி ஐட்டம் மாதிரி சாப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி தான் சோறு சாப்பிட போகிறோம். தேசிய உணவு பதுளையில் நீங்கள் ரூம்ஸ் இருக்கா இந்த மாதிரி என்னதையும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இங்கேருந்து வேறு என்னென்ன இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து அடுத்த ட்ரெயின் கேண்டியை நோக்கி போகிறோம். ஸோ கேண்டியை நோக்கி போவோம். அதுக்கு முதல் ஃபோன் அதுகள் சார்ஜ் போடலாமான்னு கேட்டு பார்ப்போம் உங்கள்கிட்ட. சோறு, ஏதோ கீரை சுண்டல், பொன்னாங்கண்ணி சுண்டல், அடுத்தது சம்பல், தேங்காய் சம்பல், அடுத்தது இது ஏதோ கறிங்க தெரியல, வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது பப்பாசி காயை கறி வைப்பாங்க அவங்க குழம்பா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அதாவது இங்கே சிங்கள மக்களோட சாப்பாடு கேரளா சாப்பாடுங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ருசி தேங்காய் பால் நம்ம இன்னும் ஒரே மாதிரி இருக்கும், சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம சாப்பிடுவோம். அதில் சாப்பாடு பாசல்ற விலையை நான் கேட்கல, சோறுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. நல்லா இருக்குது. பப்பாசி கறி பப்பாசி மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. இதில் தந்த தண்ணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இளம் சூட்டோடு இருக்குது. கேரளாவில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் தருவாங்க. சாப்பாடு இதே மாதிரி தான் இருக்கும், தண்ணியும் இதே மாதிரி இளம் சூட்டோடு தான் இருக்கும். அந்தந்த தண்ணிக்குள்ளே கருவாப்பட்ட மாதிரி ஒரு இது போடுவாங்க. அதை போட்டால் அந்த வயிறு செரிமான பிரச்சனைகள்லாம் நல்ல மாதிரி சொல்லி போடுவாங்க. ரோஸ் கலரில் இருக்குது, சில நேரத்தில் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும், என்ன சொல்கிறது பீட்ரூட் கலரில் இருக்கும், அப்படி இருக்கும் போட்டிருந்தா. ஸோ அது மட்டும்தான் இங்கே குறைவானா. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இளஞ்சூடு, அப்படி சும்மா அப்படி தொட்டு பார்த்தேன்னு சொல்லுது தண்ணி நல்லா இருக்குல்ல. கேரளா சாப்பாடு மாதிரியே இருக்குது, கேரளாவை ஞாபகப்படுத்து. இதாங்க பதில் ரயில்வே ஸ்டேஷனோட முன் பகுதி. இதிலே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கெங்கே போகிற அப்படின்னு சொல்கிற அந்த முழு விளக்கமும் போட்டிருக்காங்க. எங்கே போகணும், அதுக்கான டிக்கெட் எவ்வளோ வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன காரணம் பார்த்திங்கன்னு சொன்னால் டூரிஸ்டர்ஸ் அதிகமாக வரதால், ஃபாரினர்ஸ் வரதால் இந்த இடத்தையும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. முன்னுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த புகழ் நிலையை உண்மையாகவே. அதில் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு விலை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 180 ரூபா, 180 ரூபானா அதை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பகுதியில் இப்படி விலை குறைவாக கொடுக்குறாங்க நல்ல சாப்பாடு, ஏன் மற்ற இடங்களில் கொடுக்க முடியலைங்கிறதான் ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால் 180 ரூபாய்க்கு அந்த சாப்பாடு இதே எதுனா இப்போ ட்ரிங்கோல் இல்லைனா வேறு இடத்துல சாப்பிட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் 480 ரூபாயாவது வந்திருக்கும், 400 ரூபாயாவது கிடச்சி கேட்டிருப்பாங்க. பட் 180 ரூபாங்கிறது ரொம்ப சீப்புங்க. எனக்கு இப்போ இங்கே தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கணும்னு சொன்னால் நாளைக்கு டூரிஸ்ட் ட்ரெயினில் போகிறதுக்காக ஸ்டே பண்ணணும். நீங்கள் பார்ப்போம் அது எங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லி விசாரிப்போம். இதாங்க பதிலையில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக மட்டும் இல்லை, நல்ல நீட்டாகவும் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டாக்கெல்லாம் கொண்டு நம்ம மொபைலில் சார்ஜ் போடணும், சுத்தமாக சார்ஜ் இல்லை.
இந்த பதுளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊவா மாகாணத்துக்குள்ளான் இருக்குது. ஸோ அதில் போட்டிருக்கு ஊவா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. அதில் என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. பதுளை நம்ம வெல்கம் டு பதுளை டூரிசம் ஜோன். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. எல்லை பிரிட்ஜ் இருக்குது, நயினார் பிரிட்ஜ் இருக்குது, அடுத்து ஒரு பிகார் இருக்குது, என்ன மாதிரி தெரியல, அடுத்து ராவணல்ல நினைக்கிறேன் ஃபால்ஸ். அடுத்து இந்த இது வரும்போது பார்த்து வந்தாங்க. இந்த இது வந்து வரும்போது பார்த்து வந்தேன். ஸோ இது வந்து இன்னும் இந்த இதெல்லாம் டென்ட் என்ன நக்கில்ஸா, நக்கில்ஸ் ராக். இது கேம்பிங் போடுறது, கேம்பிங் போட இல்லாது இப்போ கேம்பிங் போட்டு பிடிச்சிருக்காங்க. அடுத்தது இது வேடவா சமூகம் வாழக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள் இருக்குது. டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இருக்குது. சரி, நாங்கள் இனிமேல் வந்து கம்யூனிகேஷன்லாம் சார்ஜ் பண்ணணும், அதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த பதில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆக்கள் சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குதாம். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லையான்னு சொல்லி இப்போ இந்த ஐயா சொல்லுவார் என்னென்ன இடங்கள் இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி. கமான் English general. Have in the nice bridge 200 years old I think about. Have in the swim bridge made in England. It's a very favorite, not a favorite in Badulla now. In the tourist area, not a favorite in Badulla. Have another one, have in the Black Fool. Have small one. Have in the deep one. Has a very cool that water. It's a very nice one. This I have in the Baduloya road. Have in the Gale Pansala. It's a very favorite. Kilometer. 20 kilometers in Badulla to Gale Pansala. It's a very nice place. Very nice in the cart route. Name. Same, I think. Ek up can come. Other places, where tourist places are in attract tourists. Yeah. They have the Buddhist. Right. Okay. அதாவது இங்கே இருக்கிற அந்த ஒரு மலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே ஒரு புத்தர் ஒரு சிலை ஒன்று இருக்குது. It is famous. Yes. Very famous in Badulla. Now it's at opening. Now, not opening now. Next month is opening. Every Badulla city, he's going to Buddhist place. Every city. சரி, அதாவது வந்து அது ஒரு வியூ பாயிண்டாம். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா இந்த பதுளையோட டோட்டல் வியூ இங்கே கிடைக்குமாம். ஸோ அதை வந்து இன்னும் ஓப்பன் செய்யல, இன்னொரு 1 மந்தில் வந்து திறந்துருவாங்களாம். ஸோ அதுக்கு பிறகு அந்த இடம் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு இடமாம். ஸோ அதை இப்போ அந்த ஐயா வந்து காட்டியிருக்காரு. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ட்ரிங்கோ டவுன். பேர் என் செந்தூரன். மொபைல் சார்ஜர் இருக்கு. ஸ்டே இப்போ நாங்கள் வந்து ஐயாவோட போய் கொண்டிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம்ஸ் பார்க்குறதுக்கு இங்கே வந்து நார்மல் ரூம்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணு நான் உங்களோட கார்டு ஃபோன் கார்டு கொடுக்குறது மிக்க தூரம் இல்லை. நான் see a bridge. That's a very very beautiful bridge. நீங்கள் போயிட்டு பாருங்க. ஓகே. ஐயா ஆட்டோவில் ஹேண்ட் பேக் இருக்குல்ல, ஆட்டோ ரிவர்ஸில் போயிட்டு நல்ல வேலை பாஞ்சி பிறகு ஹேண்ட் பேக் இழுத்து விட்டேன். எனக்கு இப்படி இதை முதல்ல ஒரு இடத்துல நடந்தது. எங்கே முல்லத்தீவுலையாக எங்கே ஒரு இடத்துல எப்படி நடந்தேன். ஹேண்ட் பேக் இழுத்து அவங்க நிப்பாட்டிக்குவாங்க, அது ஆட்டோ ரிவர்ஸில் வரும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து ரூம் எடுத்துருக்கோம். அவங்கள பற்றி நான் பிறகு செய்தி சொல்கிறேன். நாங்கள் ஐயா தான் வந்து நிறைய உதவி பண்ணுறாரு எங்களுக்கு, ஹெல்ப். இதெல்லாம் நாங்கள் போகிறோம் பார்ப்போம் போயிட்டீங்க. இதாங்க ரூம் வந்து நார்மல் ரூம் தான் எடுத்துனான். இங்கே வந்து கொஞ்சம் ரூம் எக்ஸ்பென்சிவ் தான். என்ன காரணம் சொன்னால் இங்கே வந்து டூரிஸ்ட் எல்லாம் அதிகமாக வரதால கொஞ்சம் ரூமில் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ட்ரெயின்வேல இருக்கு வந்து அப்படி இங்கே வந்துட்டேன். நான் வந்து ரூம்ஸ் பார்த்தேன், இது வந்து சீப்பாக இருக்குது. 2000 எடுத்துருக்காங்க. ட்ரெயின்வேல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து டூரிஸ்ட் அதிகமாக வரதால. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட்டிங் பண்ணணுங்க, நிறைய ஃபைல் சேர்ந்து எடிட்டிங் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து தங்கியிருந்தேன். வெளியே நல்ல வியூ இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வியூ இருக்குது.
இது வந்து ஸ்பெஷல் மார்க்கெட் போடுவாங்களாம். ஸ்பெஷல் மார்க்கெட் போடுற ஒரு இடம். சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு மட்டும் போடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் நல்ல வியூ தான். மழை இல்லையா இருக்கும் கொஞ்சம் நாளாக இங்கே, ஆனால் எல்லாம் தண்ணி நிற்கிது. சரி பார்ப்போம். ஒரு மாதிரி இன்றைக்கி இங்கே நின்றுட்டு வீடியோ சேர்ந்து நான் எடிட் பண்ணிவிட்டு அதுக்காக தான் ரூம் எடுத்துனாங்க. அதோட என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரெயினும் மூவ் ஆகும், நம்ம மைண்டும் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது ரிலாக்ஸாக நிற்கும் போது இந்த பிரெயின் வந்து ஸ்டெபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அது எங்களுக்கு தலை சுற்றிட்டே இருக்கும். ட்ரெயினோட கீழே இறங்கினோடனே தலை சுற்றும் முதலாவது சொன்னால் தொடர்ந்து பயணம் பண்ணுறபடியா. அதனால் நல்லா நித்திர கொள்ளணும், ஒரே இடத்துலேருந்து நித்திர கொள்ளணும். நித்திர கொண்டால் மட்டும்தான் பிரெயின் வந்து நல்ல ஸ்டெபிள் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம வந்து நிதானமாகும். அதுக்கு பிறகு நம்ம வந்து திரும்ப போகலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு மயக்கமாகவே இருக்குது. அது என்ன சொல்கிறது, இது இந்த மூளை வந்து உள்ளே வந்து இப்படியே ஆடிச்சிருக்க மாதிரியே இருக்குது. ஸ்டெபிலிட்டி இல்லாமல். ஏன்னா நம்ம நித்திர கொள்ளும் போது கூட ட்ரெயினில் தான் நித்திர கொள்கிறோம் நம்ம. அப்போ அதனால் சரியான கஷ்டம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து போவோம். இப்போ ஃபோனெல்லாம் சார்ஜ் போடணும், அதுதான் முக்கியம். எந்த இடத்துல சார்ஜ் போடலான்ட்டாங்க. ஸோ சார்ஜை போட்டு எடிட் பண்ண ஆரம்பிப்போம். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. ஸோ ரூமுக்கு முன்னால் தாங்க இருக்குது வாஷ்ரூம். ஸோ இதுதான் வந்து வாஷ்ரூம். பரவாயில்ல, நல்ல ஸ்பேஸ் தான். வணக்கம் மக்களே. நான் எங்கே போய் வந்து மதுரையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சாப்பாடு இல்லை போய் சாப்பிட போகிறேன். அங்கே போய் சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி ட்ரெயினுக்கு நான் விசாரிச்சுட்டு பார்ப்போம். இது சேவை சென்டர் பக்கத்தில். நான் நிம்மதியாக நித்திர கொள்ளலாம்னு நினச்சி வந்தேன். ஆனால் பார்த்தா அவன் சர்ரு புரண்டு போட்டு வாகனத்தை கழுவிட்டு இருக்காங்க. இரவு மட்டும் கழுவாமல் இருந்தாங்கன்னா சரி நிம்மதியாக நித்திர வந்துடலாம். இப்போ என்னத்துக்கு வந்துச்சுன்னா பதிலில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு போகலாம். ஆனால் டைம் இல்லை. அதோட ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க. எடிட் பண்ணுறதுக்கு நிறைய வேலை கிடக்கு. நம்ம எவ்வளோ தான் வீடியோ வந்து எடுத்தால் கூட அதில் எடிட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும்போது தான் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வந்து எந்த இடங்களில் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் இருக்குதுலாம். பள்ளத்தாக்கில் வாழ்கிறாங்க போல இருக்கு. என்ன ரோட்டை மாறிக்குமா? இங்கே ஆல்ரெடி நிறைய டூரிஸ்ட் வர இடம் தானே. அப்போ அதனால் இவங்கெல்லாம் வீடியோலாம் எடுத்தால் ஒன்றும் இந்த ஊற்று பார்க்குறது துருந்து பார்க்குற சைடெல்லாம் இல்லை. அப்படியே விட்டுருவாங்க நோம்பலாக. நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இங்கெல்லாம் வாங்க என்ன இருக்குன்னு சொல்லி. நான் அங்கே அவரத்தில் வச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் வச்சு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் சந்தையாம். சரியா, இந்த சந்தை எப்படின்னு சொன்னால் சனி ஞாயிறு மட்டும் போடுவாங்களாம். அப்படி பார்த்தா தெரியலையே சனி ஞாயிறு மட்டும் போடுற மாதிரி. எல்லா மரக்கறிகளும் இருக்குது. காளான்லாம் வச்சு விற்கிறாங்க இங்கே. நான் வீட்டை தனியாக வந்தால் ஒரே காளாங்கறி தான். இறைச்சியும் காளான் தான். டவுனுக்கு வந்தேன்னு சொன்னான். என்னங்க நீங்கள் அதனால இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. சொன்னால் இங்கே தான் இவங்க தானே கூடுதலாக இங்கே என்ன செய்கிறது. இவங்க ஏற்றுமதி செய்கிறதில்ல. எல்லாமே இவங்க தான் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தியாளர் தான் இவங்க எல்லாமே. தக்காளியெல்லாம் வெளியேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த கீரைகள் கேரட்டுகள் அடுத்த கோவாலாம் நிறைய வரும்போது இங்கே பழங்கள் இருக்குது, ஃப்ரூட்ஸ். எல்லாம் யாழ்ப்பாணமாக தான் இருக்குது வாழைப்பழத்தை பார்த்தா. சும்மா அங்கே ரூமில் இருக்க விசில் அடிச்சு அப்படியே வெளியால் வந்துட்டேன். இருக்கிற இடத்துல பார்த்துட்டு போக முடியும். என்னென்னா எப்படியாவது கடையில் மட்டும் சாப்பாடு இருந்து சாப்பிட்டு இப்படி அங்கால போகலாம். ஒருத்தர் நெத்தியில் பட்டியனை அடித்து மங்களகரமாக நிற்கிறேன் முன்னால். இந்த பதுரையில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனே ஒரு அழகு தாங்க. பின்னுக்கு பாருங்கள் மலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி வியூ நல்லா இருக்குல்ல. நம்ம வந்தடம் இந்த சாப்பாடு கடை நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு உண்மையாகவே ருசியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா விலை போய் வந்துச்சு. ரூம்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதில் பக்கம் தான் ரூம்ஸ்லாம் இருக்கணும். விசாரிப்போம் ரூம்ஸ் என்ன மாதிரி சொல்லி. அது ஈவினிங் ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் எல்லோரும் நிற்கிறாங்க. கேண்டீன் இப்போ கறி வேணுங்க. பருப்பு கறி வந்திருக்கு.
இது என்ன சுட சுட இருக்குது. இது வந்து கறிமிளகா கறி, பட்டு கத்திரி, சம்பல், சோறு, சிவப்பரிசி சோறு, மதியம் வெள்ளரிசி சாப்பிட்டேங்க. உண்மையாகவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் இங்கே வந்தேன். நான் மதியமாக கிழமை சாப்பாடும் போதே சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியில் அடித்துட்டு இது நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரங்கள்னு சொல்லி. அதோட இன்னும் கேட்டால் சாப்பிட முடியாது இந்த சிப்ஸ் வாங்கியிருந்தேன் கொஞ்சம். இங்கே வந்து இந்த குளிர் தானே, அதுக்கு வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் கூடத்தில் சாப்பிடுவாங்களாம் மாக்க. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட ஏற்கனவே வந்திருக்கேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா பைக்கில் வந்திருக்கேன். ஆனால் இந்த பக்கமெல்லாம் வந்ததே இல்லை. இந்த பக்கமெல்லாம் எனக்கு சுத்தமாக இதுதான் பெஸ்ட்டு. பைக்கில் வந்துட்டு என்ன செய்வேன்னு சொன்னால் இல்லை அடுத்தது வந்து ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் பைக்கில் வந்துட்டு ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்படி நான் போயிடுவோம். பிறகு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இன்னொரு வேனில் செட் ஆகி நுவரேலியா கண்டி நாங்கள் இல்லை ஆட்டோவில் போனாங்க. நுவரேலியா மதுரையெல்லாம் வந்துட்டு போயிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின்வே அதாவது மதுரை டவுன் பக்கம் வந்து நைட்டில் வந்தாங்க. நைட்டில் வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டோம். நைட்டில் வேனில் வந்து தங்கிட்டு அப்படியே போயிட்டோம். அதனால் எனக்கு இங்கே பக்கம்லாம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரியாதுங்க பவரில். ஆனால் உண்மையாக வேறு லெவல் வியூவாக இருக்குது. எல்லாம் இங்கே ஆட்டோ ஓடுறது ஃபுல்லாக ஃபாரினர்ஸ். இங்கே வந்து ஆட்டோலாம் ஹையர் எடுத்துருவாங்க போல ரெண்டுக்கு எடுத்து இந்த நேரம் ஃபுல்லாக வந்து சுற்றுவாங்க. அவங்களும் கட்டுப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தான் சட்ட சிக்கலாக இருக்குது. சரி இப்படி அப்படியே மாதிரி பார்க்க சொல்லி அதில் வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த இது அதுக்கு பிறகு அவங்க தலைமுடியை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க அங்கே ஆக்கள். இது நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே கட்டாயம் போனோம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. அது இந்த ஆட்டோக்காரன் நிறைய இடங்கள் இருக்காங்க கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அங்கே போய் அப்படியே நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு இடமா. என்னென்னா தனியாக வந்தால் அனுபவம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் தனியாக போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம நான் வந்து இப்போ யாராவது புதுசாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு போவோம் நம்ம எப்படி போகிறோன்னு கேட்டால் என்னால் வந்து முழுமையாக சொல்ல முடியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்னன்னு சொன்னால் அது வந்து வைப் பண்ணி ஃபன் பண்ணலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு எப்படி போகிறோன்னு தெரியாது. ஏன்னா மாறி எல்லோரும் பார்த்துப்போம் ஒரு விஷயத்தை. அதனால் வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு முக்கியம். அதனால தான் வந்து இதெல்லாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்மளை நம்பி யாராவது வந்து இல்லை என்ன ரூட் கட்டால் உடனே இப்படி போங்க அப்படி போங்கன்னு தனியாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் அது தெரியாது. அது ஃபீலிங் எப்பயும் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்த ஒரு சில இடங்கள் வெறும் ஃபோட்டோஸும் வீடியோஸும் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துக்கு எப்படி போகிறேன்ற ரூட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் பைக் ஓடுறது விருப்பம் இல்லை. பைக்கு பின்னால் தான் ஏறி உட்காந்து வியூ பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாம் மலமை தானே. அதில் இந்த பிள்ளைகள் போதா ஒரு நக்கல் அடிச்சு கூப்பிட்றேன். அதெல்லாம் மலமை தானே. என்ன நான் டவுன் வந்து இந்த பக்கம் இருக்காங்க. சரி கொஞ்சம் நடந்து போயிட்டு வருவோம். ஐயாள் பக்கம் என்ன நெருக்கண்டு நான் கமெண்ட் பண்ணுவீங்க பிறகு அந்த பிள்ளைக்கு பிள்ளை அதில் போகிறான்னு நண்டு. என்னன்னு சொன்னால் இப்போ 2 பேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமெல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு காட்டாது. தனியாக வந்தால் உங்களுக்கு வந்து பெருசாக காட்டும். என்னடா ஒரு 2000 இதுக்கா அப்படின்ற மாதிரி காட்டும். ஆனால் சேர்ந்து வந்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு பெருசாக காட்டாது. ஏன்னா 1000ங்கும் போது 4 பேர் 2000 4 பேர் சேர்ந்தால் ஒரு ஆளுக்கு 500 ரூபா தான் முடியும். ஸோ அதான் அந்த கேங்குக்கு உள்ள நாய் துரத்துதுங்க. பின்னால் கேங்குக்குள்ள வித்தியாசம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல்லு ஆடிட்டு இருக்க அந்த பெல்லை கொண்டு கொஞ்சம் கண்டிப்பாக அமுக்கிடுங்க.